சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் அலை ஊடகம் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தருகிற பல ரகசியங்கள் உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தர்கள் மூச்சு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சித்தர்கள் சொன்னதை மூச்சு பயிற்சியோடு தொடர்பு படுத்தி வெளிக்கொணர்ந்ததை இன்றைக்கு இருக்கிற அறிவியல் உலகத்தில் இருக்கிற மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுகின்றன என்பதை தெரிந்து கொண்டால் சித்தர்கள் சொன்னது எவ்வளவு சத்தியம் என்பது நமக்கு புரியும். மூச்சு பயிற்சியை வாசி யோகம் என்ற சொல்லிலே குறிப்பிடுவார்கள். மூச்சு பயிற்சியிலே 4 நிலைகள் உண்டு. இழுத்தல், நிறுத்தல், விடுதல், இல்லாதிருத்தல் என்று 4 நிலைகள். மூச்சை இழுத்தல் பூரகம், மூச்சை நிறுத்துதல் கும்பகம், மூச்சை விடுதல் ரேச்சகம், மூச்சு இல்லாமல் வெறுமனே வைத்திருத்தல் சூன்யகா என்று 4 நிலையிலே சுவாசிப்பதை பற்றி சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி 4 நிலையை செய்வதிலே என்ன பலன் இருக்கிறது? மூச்சு இழுக்கிற விடுறா, அது பாட்டு நடந்துட்டு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யறாப்புல இருந்தா வெகு பேர் மறந்துட்டு இருப்பான். அது இயற்கை தானா நடக்க வைத்திருக்கிறது. இந்த மூச்சை இப்படி விடுவதனாலே என்ன பலன் கிடைக்கும்? சிவவாக்கியம் சொன்னா, ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்றவா இவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வல்லிரேல் விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்தனாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, உரு இந்த உடம்புக்கு எப்படி கிடைக்கிறது? உள்ளே காற்றாகிய கண்ணுக்கு தெரியாதது உலாவுவதனாலே கண்ணுக்கு தெரிகிற உரு கிடைக்கிறது. ரொம்ப புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணுக்கு தெரிவதை நமக்கு தெரிய வைப்பது எது? கண்ணுக்கு தெரியாதது. மூச்சு உள்ள ஓடல்னா இது என்ன ஆகும்? அழுகி போயிடும், எடுத்து போட்டு புதைச்சு கொளுத்தி விடுவார். அப்போ இந்த உடலுக்கு உருவை தந்திருப்பது எது? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, இங்கே ஒடுங்கி வெளியில் தெரியாமல் ரகசியமாக ஓடிக்கொண்டிருக்கிற வாயுவை கருத்தினால் இருத்தியே 2 வகையான சுவாசம் நமக்கு உண்டு. ஒன்று இந்த செரிப்ரல் ஹெமிஸ்பியர்ஸால நடக்கிற சுவாசம், இன்னொன்று செரிபெல்லத்தால நடக்கிற சுவாசம். பெருமூளை சிறுமூளை இரண்டும் நம்முடைய சுவாசத்தை கட்டுப்படுத்துகின்றன. அதுதான் சுவாச உறுப்பிலேயே நுரையீரலுக்கு இருக்கிற மண்டலங்களிலேயே ஒரு தனிச்சிறப்பு. அது இயங்கு தசையாகவும் இயக்க தசையாகவும் இருப்பது. நாம நினைச்சா மூச்சை மெல்ல இழுத்து மெல்ல விடலாம், வேகமா இழுத்து வேகமா விடலாம், கொஞ்ச நேரம் மூச்சை விடாமல் நிறுத்தி வைக்கலாம். இந்த பயிற்சிகள் எல்லாம் விட்ட பின்னால் இந்த நிறுத்துவதையோ அல்லது வேகமாக விடுவதையோ நிறுத்திய பின்னால் நம்ம வேற வேலை பார்த்துட்டு இருந்தா கூட தானே நம்முடைய மூச்சு நடந்து கொண்டிருக்கும். தானாக மூச்சு அது தானாக நிகழ்வது இன்வாலண்டரி. அந்த இன்வாலண்டரி இயக்கத்தை நமக்கு தருவது எது? செரிபெல்லம். வாலண்டரி இழுத்து விடுவது, மூச்சை கட்டுப்படுத்துவது, அது பெருமூளையினுடைய செயல். ஆக அந்த பெருமூளை சிறுமூளை இரண்டும் சேர்த்து கட்டுப்படுத்துகிற ஒரு மண்டலம் சுவாச மண்டலம். ஆக சுவாச மண்டலத்தை கருத்தினால் நிறுத்தியன்னு என்ன அர்த்தம்னா, உன்னுடைய நினைவால் அதை கட்டுப்படுத்தி செய்தல். தானாக ஓடிக்கொண்டிருக்கிற மூச்சை நீயாக உன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருது. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லிரேல். என்ன கபாலத்துக்கு ஏற்றது? காத்து எப்படி கபாலத்துக்கு போகும்?
உடல் முழுக்க பயணம் செய்வது காற்று, இந்த கபாலத்துக்கும் சேர்ந்து பயணம் செய்கிறது. உடைய கவனத்தை கபாலத்தில் நிறுத்தினால் அந்த இடத்தில் ரத்த ஓட்டம் கூடும். இப்போ நாம போகிறோம், எங்கேயோ இடிச்சுக்கிட்டோம், ஒரு பஸ்ஸில் போய் வேக வேகமாக ஏறுறோம், அப்போ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டோம், காலில் ரத்தம் விழுது, வலி தெரியல, ரத்தம் போகிற தெரியல, போய் உட்காந்த உடனே ஒருத்தர் வந்து என்னங்க காலில் காயமாக இருக்கிற ரத்தம் போகுதுன்னு அப்போ தான் வலிக்குது, அப்போ தான் ரத்தம் போகிற தெரியுது, அப்போ தான் கத்துறோம். அது வரைக்கும் இந்த உடலுக்கு அங்கே நிகழ்ந்தது தெரியவில்லை. இப்போ கவனம் எப்போ அங்கே குவிக்கப்படுகிறதோ அப்பொழுது அதை நாம உணர்வோம். இப்போ உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லரில் உன்னுடைய கவனத்தினாலே கபாலத்துக்கு ஏற்றினால், கபாலம்னா தலை, விருத்தரும் பாலராவர். விருத்தரும் பால, விருதன்னா விருதாபின்னா கிழவன் அர்த்தம். கிழவனும் இளைஞனாவான் பாலனாவான்னு சொல்றார். இது கேட்கறதுக்கு நமக்கு வேடிக்கையா இருக்குது. என்னையா இது, இப்படிதான் இவங்கெல்லாம் கதையை விட்டு போயிட்டானுங்க. உடனே கிழவன்னா தொடுகுடு கிழவன் 100 வயசு, பாலன்னா உடனே 5 வயசு குழந்தைன்னு நினைக்கப்படாது. 60 வயசு 40 வயசு இருப்பவனும் வயதானவன் தான், 10 வயசு 12 வயசுல இருப்பவனும் இளைஞன் தான். இப்ப விருத்தரும் பாலராவர்னா கிழமை இளைஞனாவான் இல்லை, உன்னுடைய முதுமையில இருக்கிற தன்மையில இருந்து நீ மீண்டு இளமைக்கு வர முடியும். ரிவர்சல் ஆஃப் ஏஜிங். இன்னைக்கு அறிவியலில் சொல்லுகிறார்கள் டிஎன்ஏ மெத்தலேஷன். 2 வகையான வயது ஒருவனுக்கு இருக்கிறது. ஒன்று கேலண்டர் ஏஜ், இன்னொன்று பயாலாஜிக்கல் ஏஜ். நாம் ஒருத்தரோட பேசிட்டு இருக்கிறோம், ரொம்ப பிடித்தவர்கள், விருப்பமானவர்கள், 2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறோம், ஒரு 1/4 மணி நேரத்தை விட குறுகிய நேரத்தில் தீர்ந்து போன மாதிரி நாம் உணர்கிறோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப வேண்டியவங்க, நம்ம விரும்புகிறவங்க கூட பேசுகிற போது சில நேரங்களில் ஒருவரை பார்ப்பதற்கு போய் காத்து கொண்டு இருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் காத்து கொண்டு இருக்கிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்சியை பார்க்குறோம், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வாட்சியை பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் மாதிரி நமக்கு தோணுகிறது. இப்ப நேரம் என்பது நாம் உணர்வதற்கு ஏற்றாற் போல அது நகருகிறது. அப்போ இந்த உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லரேல் விருத்தரும் பாலராவர். வயதாகாமல் இளமையிலேயே இருக்க முடியும். யூ கேன் போஸ்ட்போன் யுவர் டிஎன்ஏ மெத்தலேஷன், யூ கேன் ஸ்டாப் யுவர் டெலோமியேட்ஸ் பிஞ்சிங். டெலோமியேட்ஸ் இத்து போவதையும் டிஎன்ஏ மெத்தலேஷன் ஆவதையும் நம்மால் தள்ளி போட முடியும், மாற்ற முடியும் என்று சித்தர்கள் சொன்னதைத்தான் இன்னைக்கு நாம அறிவியல் உலகத்தில் மீண்டும் போயிட்டு நம்முடைய கவனம் உச்சந்தலையிலே குவிக்கப்படுமானால் அங்கே இருக்கிற பினியல் ஐ அல்லது பினியல் கிளாண்ட், அந்த பினியல் கிளாண்டில இருந்து சுரக்கிற மெலட்டோனின், இந்த மெலட்டோனின் தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஒன்று உறக்கம் விழித்தல், இன்னொன்று இரவு பகல். இரவு பகல் என்ற சுழற்சியையும் உறங்குதல் விழித்தல் என்கின்ற உணர்வையும் தருவது எதுன்னா அந்த மெலட்டோனின். அது ஏதோ நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்பெல்லாம் சரியா தூக்கம் வராதவங்களுக்கு மெலட்டோனின் மாத்திரை கொடுக்கிறார்கள். சித்தர்கள் என்ன சொன்னார்கள்? சகசர தளம் என்கின்ற உச்சந்தலையிலே கவனத்தை வைத்து தியானம் செய், நன்றாக உறக்கம் வந்து உடைய மெலட்டோனின் சுரந்து விடுகிறது. அப்போ உடலுடைய ஆரோக்கியம் நம் கையில் இருக்கிறது. அதற்கு உதவுவது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சினா ஏதோ சும்மா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். மூச்சு பயிற்சி உன்னை இளமைக்கு திரும்ப மீட்டு எடுக்கிற ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது. வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில், வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில், பளிங்கொத்து மேனி பழுக்கினும் பிஞ்சா, தெளிய குருவின் திருவருள் பெற்றால் வழியனும் வேட்டு அணியனும் ஆமே. திருமந்திரம் சொல்லுகிறது. வழின்னா காற்று. வழியினை வாங்கி வயத்தில் அடக்கில், உள்ளே அதை அடக்கினால் பளிங்கு ஒத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம். அடே பழுத்தா கூட நீ பிஞ்சு மாதிரி இருப்படா. அந்த ஆற்றலை தருவது எது? காற்று.
நாம் உள்ளே இழுக்கிற காற்றிலே அடங்கி இருக்கிற ரகசியம் எது? பிராணவாயு. பிராணன் ஜீவன். பிராணனை நிலைபெற செய்கிற வாயு பிராணவாயு, ஆக்சிஜன். அப்ப அந்த மூச்சு பயிற்சிக்கு பிராணவாயுவினை உடலில் அதிகமாக உறிஞ்ச செய்கிற ஆற்றல் இருக்கிறது. ஏன்? டிஃபரன்ஸ் இந்த பார்ஷியல் பிரஷர். சயின்ஸ் சொல்லுது gaseous exchange is due to partial pressure of gases across a membrane. ஒரு சவ்வுக்கு குறுக்கே இருக்கிற இரண்டு காற்று படலங்களுடைய அழுத்த வேறுபாடு அவை இடமாற்றம் ஆவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ நுரையீரலில் நான் சுவாசிக்கிற உட்காற்றில் உட்சுவாசத்தில் இருக்கிற ஆக்சிஜன் அதிகமாக இருக்கிறது. அங்கே வருகிற இரத்த தந்துவிகளில் உடல்ல இருந்து வர இரத்த தந்துவிகளில் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறது. நுரையீரலிருந்து ஆக்சிஜன் அந்த இரத்த தந்துவிகளுக்குள்ளே நுழைகிறது. இரத்த தந்துவிகளில் வருகிற காற்றிலே கரியமில வாயு அதிகமாக இருக்கிறது, நுரையீரல் குறைவாக இருக்கிறது. அதனால இரத்த தந்துவிலிருந்து நுரையீரலுக்கு கரியமில வாயு இடம் மாறுகிறது. ஏன்? டியூ டு டிஃபரன்ஸ் இந்த பார்ஷியல் பிரஷர். சயின்ஸ். இந்த பார்ஷியல் பிரஷரை உருவாக்குவது தான் வாசி யோகம். இப்ப வாசி யோகம் என்பது ஏதோ சும்மா மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறார்கள் என்பது அல்ல. சயின்ஸ். புறப்பட்டு புக்கி திரிகின்ற வாயுவை, புறப்பட்டு புக்கி திரிகின்ற வாயுவை, புறப்பட்டு புக்கி திரிகின்ற வாயுவை நெறிபட உள்ளே நிர்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. புறப்பட்டு போகான் புரிசடையோனே. உன்னுடைய ஜீவனுக்கு பெயர்தான் புரிசடையோன் என்கின்ற ஈசனுடைய அம்சம். அவன் உன்னை விட்டு புறப்பட்டு போக மாட்டான். எப்போ? புறப்பட்டு புக்கி திரிகின்ற வாயு, வெளியவும் உள்ளவுமாக ஆடிக்கொண்டிருக்கிற வாயுவை நெறிபட உள்ளே நிர்மலமாக்கின், உன்னுடைய பிராண சக்தியை உடலில் கூட்டுகிற வகையில் பிராணாயாமா அல்லது வாசி யோகத்தை செய்தால் உன்னுடைய உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும். நீ இளைஞனாவாய் என்பதை எப்படி சொல்லுகிறான்? உறுப்பு சிவக்கும் உரோமம் கருக்கும். முடி கருக்கும், சரீரம் பொலிவு பெறும். இந்த ஆற்றல் எல்லாம் எதிலே இருக்கிறதா? மூச்சு பயிற்சியில இருக்கிறது. மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். ஏதாவது ஒரு மூச்சு பயிற்சியை செய்யுங்கள். நிறைய மூச்சு பயிற்சிகள் என்னுடைய வெப்சைட்ல காட்டியிருக்கிறேன். அவைகளை தெரிந்து கொண்டாவது செய்யுங்கள். அப்படி செய்வதனாலே என்ன பலன்? இளமையோடு இருக்கலாம், வளத்தோடு இருக்கலாம், முதுமையை தள்ளி போடலாம், முதுமையை வெல்லலாம், இளமையிலேயே முதுமை வராமல் காத்து கொள்ளலாம், ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழலாம். இன்றைக்கு வார்பெர்க் என்ற ஒரு அறிவியலார் கண்டுபிடித்து ஒரு ஆராய்ச்சி உண்மையை சொல்லி இருக்கிறார். புற்றுநோய் செல்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பதை சொல்லுகிறார். ஹைபாக்சியா, ஆக்சிஜனுடைய குறைபாடு. ஒரு திசுவில் ஆக்சிஜனுடைய குறைபாடு ஏற்பட்டால் அந்த திசு புற்றுநோய் செல்களாக மாறிவிடுகிறது என்று 1956 ஒரு கண்டுபிடிப்பை அவர் வெளியிட்டார். என்ன ஃபைண்டிங் பாருங்க. ஹைபாக்சியா, 35% ஹைபாக்சியா கேன் லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் நார்மல் செல் இன்டு கேன்சர் செல். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற செல்லு கேன்சர் செல்லாக மாறிவிடுகிற வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 35 விழுக்காடு ஆக்சிஜன் சத்து குறையுமானால். அப்போ எல்லா உடம்புக்குள்ளேயும் புற்றுநோய் வருகிற தன்மை இருக்கிறது. அதை வராமல் தடுக்கிற ஆற்றல் காற்றிலே இருக்கிறது. இந்த காற்றை பிடிக்கிற கணக்கை அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறி இதுவாமே. திருமந்திரம் சொல்லுது. கூற்று என்றால் யமன், யமன் என்றால் மரணம். மரணத்தை துரத்துகிற ஆற்றல் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கிற காற்றை பிடிக்கும் கணக்கு தெரிந்து காற்றை பிடிக்க கற்றுக்கொண்டால் காற்றை பிடிப்பதுதான் வாசி யோகம். இப்ப காற்றை பிடிப்பது புற்றுநோய் வருவதை தடுக்கும். புற்றுநோய் வந்தவர்களுக்கு அதிலிருந்து மீளுகிற சக்தியை கொடுக்கும். இளமையோடும் வளத்தோடும் வாழ்கிற வாய்ப்பை அதை பழகிறவர்கள் அளிக்கும்.
ஆகையினால் வாசி யோகத்தை நேசிப்போம். நலமுடன் பல்லாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் வாழட்டும். நன்றி, வணக்கம்.